40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஓட்டுநர் உரிமம் பெற அரசு பதிவு பெற்ற மருத்துவனுடைய மருத்துவச் சான்று கட்டாயம் என்றும் 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்கவும் இதே நடைமுறை பொருந்தும் என்றும் தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன், வணக்கம். இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன? முழு தகவல்களையும் விவரிங்க. மத்திய மோட்டார் வாகன விதியின் 5 படி 40 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் பதிவு பெற்ற மருத்துவரிடம் மருத்துவ சான்று பெற்ற பின்னரே புதிய ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கோ அல்லது பழைய ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்கவோ இயலும் என்ற நடைமுறை என்பது ஏற்கனவே இருந்து வருகிறது. ஆனால் மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் தகுதி வாய்ந்த மருத்துவர்களிடம் அந்த மருத்துவ சான்று பெறாமல் போலி மருத்துவர்களிடம் சான்றிதழ் பெற்று தயாரித்து அந்த சாரதி மென்பொருளை பதிவேற்றம் செய்யக்கூடிய நிகழ்வுகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இது குறித்தான உரிய நடவடிக்கைகள் என்பது போக்குவரத்துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சாரதி மென்பொருள்ல தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் தங்களுடைய தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலுடைய பதிவு சான்று எண்ணை பதிவேற்றம் செய்து அந்த சாரதி மென்பொருளை கேட்கப்படக்கூடிய அந்த கிளினிக், மருத்துவமனை உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் ஒரு முறை பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும், தொடர்ச்சியாக மருத்துவர்கள் பரிந்துரை செய்யப்படும் போது ஆன்லைன் மூலமாகவே இந்த பதிவேற்றம் செய்த மருத்துவர்கள் சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு பதிவேற்றம் செய்யலாம் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக தகுதி வாய்ந்த மருத்துவர்களிடம் கட்டாயம் அந்த மருத்துவ சான்றிதழ் பெற்ற பிறகே இந்த நடைமுறை என்பது கொண்டு வரப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனை பயன்படுத்தி விண்ணப்பதாரர்களுக்கு மருத்துவ சான்றிதழை மின்னணு வாயிலாகவே வழங்க முடியும் எனவும், பதிவேற்றம் செய்ய முடியும் எனவும், இதன் மூலம் போலி மருத்துவர்கள் மூலம் வழங்கப்பட்ட மருத்துவ சான்றிதழை முறைகேடாக பயன்படுத்தி வந்தது தடுக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்துறை தகவலை வெளியிட்டிருக்கிறது. தங்களுடைய பதிவுகளை உறுதி செய்வது குறித்து நாளை காலை 11 மணி அளவில் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்தந்த வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மூலம் ஒரு செயல்முறை விளக்கம் என்பது காண்பிக்கப்படும் எனவும், அதில் கலந்து கொண்டு மருத்துவர்கள் இந்த பதிவுகளை உறுதி செய்து கொள்ளலாம் என போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் தற்போது உத்தரவை வழங்கியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.